சிதம்பரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். கூட்டணியிலே வரலைய தம்பி, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று அதை பார்த்து கேட்டுக்க. வந்தா அந்த கேள்வி கேளு. நான் எங்க விளம்பரம் பண்ணேன்? ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது. அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க. அது ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துறார். ஏன் இந்த 4 வருஷமா செய்யல? மக்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல, அவர் கொடுத்த 46 இடத்துலயும் பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் செய்யல? அது மட்டும் இல்ல, நான் எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லிக்கிறேன். இதே போலதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முதலமைச்சர் அதோட அவருடைய மகன் உதயநிதி எல்லாம் மாநிலம் பூரா போய் அங்க ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்து மக்கள்கிட்ட மனு வாங்கினாங்க. பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டு மனு வாங்கினாங்க. அந்த மனு என்னாச்சு? அப்பவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல. 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. அவ்வளவு பொறுப்பும் அந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் வெளியிட்டாங்களோ அவர் தான் ஏற்றுக்கணும். அதாவது எங்க கூட்டணியில் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது. விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் சிந்துகிற அளவிற்கு அந்த புரோக்கருடைய தொல்லை அதிகமா இருக்கிறதா கோரிக்கை வச்சிருக்காங்க. பன்னீர் கரும்பு விவசாயிகள் கண்ணீர் சிந்துகிற அளவிற்கு புரோக்கருடைய அட்டகாசம் அதிகரிச்சிருக்காங்க. அதுதாங்க நேரடியாக நான் பேசும்போதே சொன்னேன். ஏன்னா எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. அரசாங்கமே நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பன்னீர் கருமை அரசாங்கமே கொள்முதல் செய்யும். நியாயமான விலை அரசு நிர்ணயிக்கப்பட்ட நிலை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும். சார், ஏடிக்கு பயந்துகிட்டு டெல்லியில போய் அதிமுக அடமானம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, திமுக ஸ்டாலின் சொல்லிருக்காரு. இன்னும் அடுத்த வருங்காலங்களில் ஒட்டு மொத்தமா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்ப பேசுறீங்க சார்? இதுதாங்க நேற்றையே நான் பேசுறேன். நேற்றுலாம் நீங்கள் டிவியில் எடுத்தீங்களா இல்லையா? ஆக எனக்கு என்ன விவசாய தொழில் ஒன்று தான், பெரிய கம்பெனி விளையாட்டு இல்லை. புரியுதா? நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர். அவருடைய பிரச்சனையை தான் நாங்கள் பேசுவோம். இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவருடைய அப்பா திரு கருணாநிதி இருந்த போது 1999 பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வச்சாரு? இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டு பதில் சொன்னாரா? 2001 இதே பாரதிய ஜனதாவோட தான் திமுக கூட்டணி வச்சு. அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லல? இப்ப ஏன் சொல்றாரு? பயம் வந்துட்டுது. எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையும் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு, அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் என்ன? நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிய நாங்க நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏனமே அதை தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். சார் வந்தா பாத்துக்கல விடுங்க. எங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன்.
எழுச்சியோடு இருக்கு. ஸ்டாலினுடைய திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க சார். ஆமா, நிச்சயம் தயாராகிட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஊடகங்கள் பத்திரிகை வர்றீங்களா, எந்த அளவுக்கு எழுச்சி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு ஆரவாரத்தை பாக்குறீங்க, மக்களுடைய முகத்துல பிரகாசமா இருக்குதுல, அதுதான் வெற்றிக்கு அறிகுறி. ஆமா, ஒரு அணியில சரியான அணிதான். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களை பத்தி சிந்திக்குதா? இன்றைக்கு அந்த கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய மக்களுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இவர்கள் பண்ற தப்பெல்லாம் அவர்கள் உடந்தையா இருப்பதா மக்கள் பாக்குறாங்க. அது எதிர்காலத்துல தான் அவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சார், அதிமுக அழைச்சா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஓ பன்னீர்செல்வம் வரதுக்கு தயாரா இருக்காரு சார். அதெல்லாம் கடந்து போச்சு, காலம் கடந்து போய்விட்டது சார். பாமக பல 2 அணியா இருக்கா சார். ஒன்னு அப்பா ஒரு புள்ளியா சார். அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை சார். உட்கட்சி பிரச்சனை நாங்க எப்படி சார் தலையிட முடியும்? இந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது அவருடைய பிரச்சனையை நாங்க தலையிட முடியும். இன்ன வரைக்கும் நீ கேட்டுட்டு இருந்தீங்களா, என்ன குறை சொல்லலான்னு என்ன கேட்கறீங்களா? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு என்ன குறை சொல்லலான்னு என்ன கேட்கறீங்களா? எவ்வளவு குறை சொன்னாங்களும் உங்களுக்கு தெரியும். ஊடகத்திலையும் படம் பிடிச்சிங்க, அதெல்லாம் போடுங்க. திருச்சி சிவா வந்து கருணாநிதி தன்னிடம் சொன்னதாக, காமராஜர் வந்து ஏசில தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி தன்னிடம் சொன்னதா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது பெரிய அளவில் சர்ச்சையாகுது. அது நீங்க சார், எனக்கு வந்து அதெல்லாம் பெரியவிக்க அந்த காலகட்டத்தில் என்னுடைய வயசுக்கு அவருடைய வயசுக்கெல்லாம் இணையில்ல. அவருக்கு ஏதாவது கனவுல வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.